வணக்கம் மக்களே, we welcome you to episode 55 of our London National Tamil podcast. இந்த எபிசோட்ல நம்ம பசங்க அரண்மனைக்கு போய் நடத்தின ஹாரர் ஷோட ரிவ்யூ அண்ட் அதே பயத்தோட ஹோம்ல ஆட போற பிரைட்டன் கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். கன்றாவியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கருத்து சொல்ல ஐ எம் ஜாயின் டுடே பை ரோகி அண்ட் அரவிந்த். as usual, hello boys. What's up? இந்த கேமுக்கு கெஸ்ட் எல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தோம், பட் கெஸ்ட் யோசிக்கிறது எங்களுக்கே வந்து ரிவ்யூ பண்றதுக்கு வந்து மூடு இல்ல. இதுல கெஸ்ட வேற கூட்டு வந்து அவங்களுக்கும் மூடு வந்து ஸ்பாயில் பண்ணுமான்னு சொல்லிட்டு வேணாம், நம்மளே தான் கூப்பிடணும் யாரையாச்சு அந்த மாதிரி ஒரு கேம். அதனால நாங்களே வந்து உள்ளுக்குள்ள வந்து இது பண்ணிக்கலாம். பெருமை பீட்டிக்கிறதுக்கு இந்த கேம்ல ஒண்ணும் இல்ல, எழவதான் கூட்ட போறோம், அதை நம்மளே கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே உள்ள வச்சுட்டோம். ஸோ இந்த நம்ம ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்ற விஷயங்கள் தான். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்றோம். ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் தட். அதே மாதிரி நீங்க ஒரு பாட்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை எங்களோட ட்விட்டர்ல வந்து டிஎம் பண்ணுங்க, இல்லைங்க யூடியூப் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நாங்களே வில் கெட் இன் டச் அண்ட் வில் ஃபிகர் சம்திங் அவுட். டைம் ஜோன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் நாங்கள் டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு விதமா உங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போய்ட்டு ஒரு ரிவ்யூ டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் தி லாஸ்ட் ரோகி. வெரி டிசப்பாயிண்டிங். என்ன சொல்றது, வெரி டிமோரலைசிங் ஆல்சோ. இப்படி தோற்பான்னு எதிர்பார்க்கல. இல்ல, டஃபா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இவ்ளோ அதாவது கம்ப்ளீட்டா வி லெட் आवर பிளான்ஸ் டவுன் அண்ட் லெட் them do us. அது மாதிரி நம்ம வந்து சத்தியமா எதிர்பார்க்கல. See, I was actually like happy that we didn't have our match in the weekend because all the players were returning from international break. They needed some time to train and to gel together and practice and then go. So at least ஒரு Monday வரைக்கும் நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 days இருந்தது. I was happy. ஆனா that I think that didn't do any kind of help to the players or anything like that. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் கூட நம்ம பேசணும், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, எல்லாருமே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லைன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட மெயினான இதெல்லாம் ஒரு காம்பினேஷனா இருக்கு. நம்ம போட்ட ஸ்ப்ரெட் ஷீட், நம்ம அடிச்ச கலரு, நம்ம வச்சிருக்கிற இந்த விஷயம், போன வாரம் பேசுறது எல்லாம் சேர்த்து போட்டு நம்மளுக்கு சூனிய வச்ச மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். அதனால வந்து இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்ட். அந்த ஒரு லைனப் பார்த்த உடனே வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பீதியில இருந்தோம். ஏன்னா வந்து டியர்னி அவுட் அப்படின்னு வந்தது. ஆமா, நம்ம லைனப் பார்த்த உடனே டியர்னி அவுட் ஃபார் த என்டையர் சீசன். ஐயோ என்னடா இதுன்னு சரி நம்மளோட டவரஸோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேம்ஸோட ஃபார்ம் அவன் கொண்டு வருவான்னு எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி அவன் ஒரு ஹாஃப் கூட தாங்கல. அதனால வந்து leave him, I mean like overall team வந்து no one performed that day. I mean like unfortunately everyone were switched off, everyone were like staring at the headlights மாதிரி அப்படியே பேனு இருந்தாங்க. I mean சில பேர்லாம் அவங்களோட பாஸ் வந்து எங்க போகுது, எங்க யாருக்கிட்ட அடிக்கிற ஒரு கன்விக்ஷனே இல்லாம பால் ரோல் பண்ற, இல்ல தப்பான பிளேயருக்கு அடிக்கிற, அவங்க வந்து எதுவும் வந்து நம்மள வந்து இதுல நம்ம நீ சொன்னதுதான் பால் வந்து எங்கடா பாஸ் பண்ற, நம்ம பார்ட்டியை பத்தி பேசுறது ஞாபகம் இருக்கா? மிஸ் பாஸ்ரா, செகண்ட் மிஸ் பாஸ்ரா, நீ வேற அரவிந்த் அவனை வந்து ஜஸ்ட் அதுக்கு அடுத்து கண்டினியூஸா 5 மிஸ் பாஸ் அடிக்கிறான். அவன் வேற வந்து how many times he பேசுனா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கரெக்டான பாஸே பண்ணல, பாட்டி எல்லாமே மிஸ் பாஸ் தான் பண்ணதுக்கு ரொம்ப புவர் மேன், வெரி வெரி புவர். ஐ மீன் லைக் இது மாதிரி நம்ம எப்போ கடைசியில இந்த மாதிரி டிமோரலைசிங்கா இருந்ததுன்னா அந்த ஒரு சிட்டி கேம் இருந்தது பாத்தியா, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல, அப்போ வந்து எவ்வளவு டிமோரலைஸ் ஆகணும் அதே மாதிரிதான் இப்போ இந்த கேம் வந்து that kind of an effect was that. ஏன்னா we had a golden opportunity. United were like not playing. I mean அவங்க டிராப் பண்ணதுலயும் Tottenham win பண்ணது, that is a different thing. ஆனா we had the opportunity to leapfrog them and maintain our top opposition, right? அது நம்ம பண்ணாம விட்டது வந்து it is see we all knew Weir as a very shrewd coach. நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் கேமே வந்து against them at our home we scraped through with a draw. They were like clearly favor. I mean like they were like much better team that day and even yesterday they were like much better team ன்னு சொல்ல முடியாது, better drill to perform against us ன்னு சொல்லலாம். அவன் என்னென்ன பண்ணணுமோ சொல்லிட்டு இந்த ஐயூலாம் வந்து ஒரு வருஷமா ஸ்கோரே பண்ணல, நம்ம கூட எப்படி ஸ்கோர் பண்ணோம் வாயிலே அடிச்சுட்டு அழுதுட்டு என்ன ஐயூ ஸ்கோர் பண்ணிருக்கானா. if you see their front three all the three scored correct.
அவங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா தேவரன் ஃபயரிங் லைக் இன் ஆல் சிலிண்டர்ஸ் இன் அதர் சிட்டி மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா தேவர் லைக் ட்ரைங் டு கண்டெயின் சிட்டி, தேவரன் ட்ரைங் டு அட்டாக். ஆனா நம்மளுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா we were so switched off that we made them look like prime Bayern Munich மாதிரி நம்ம அந்த 5-2 அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க நம்மள. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து என்னடா நடக்குது, ஒருத்தனுமே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணல. ஒரு 3 பாஸ் கண்டினியூஸா நம்மளால பண்ண முடியல. டிஃபெண்டர்ஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். டவரேஸ் வந்து அவனுக்கும் அவனோட யார மேன் மார்க் பண்ணமோ அவனுக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னால வந்து சீரியஸா ஐ couldn't comprehend. See, you know who was the best player in the first half? இது வந்து சொன்னா கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். Cedric was our best player. Cedric was our best player probably throughout the game, I would say. Throughout the game. Seriously, அவனை வந்து நான் வந்து எதுவுமே நான் குற்றம் சொல்ல மாட்டேன். மத்தவங்க எவனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு சீரியஸா and one more thing which I wanted to tell, எனக்கு instead of starting ESR I would have gone with Martinelli. அதுதான் நான் ஒரே ஒரு சேஞ்ச் நான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். But unfortunately நடக்கல. But anyway, I hope this game is just a blip. I hope this doesn't continue. ஏன்னா பண்ணோம்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லாம போவோம். அவன் எந்த நாயெல்லாம் வந்து அந்த நாய்க்கெல்லாம் நம்மளே வந்து சான்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது வெத்தலை பாக்கு வச்சு வாராசா எங்களை துப்பிட்டு போ, காரி துப்பிட்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த சான்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. அரேன் ஓகே, நான் இவ்வளவுலாம் ரியாக்ட் பண்ண போறது இவ்வளவு பெரிய ஃபர்ஸ்ட் தாட் ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி கேட்டு. எஸ், நான் இவ்வளவுலாம் ரியாக்டே பண்ண போறது இல்ல. this is but an aberration, அவ்வளவுதான், அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நம்ம as far as we played such a poor game, the concede பண்ண 3 கோல்ஸுமே it was down to individual mistakes. அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம இது வரைக்கும் இந்த சீசன்ல predominantly we have not made that more than once in a game. So அதனால அந்த ஆப்போனன்ட் வந்து they scored that one goal அந்த மாதிரி இருக்கும். And by that time we concede that mistake, நம்ம ஆல்ரெடி ஒரு 2 கோல் போட்டிருப்போம். So it didn't make the mistake look that big in comparison. But இப்போ வந்து நம்ம first 16 minutesல before we even scored, when we concede that kind of a mistake, from that point with an away crowd like that, with a team that is pressing you on all fronts, it is going to be difficult. Second half I thought we controlled the game better, in spite of playing like complete haphazard risky football, but we should have had at least a goal for the number of chances we created in the second half. ஒரு clean sheet ஓட தோத்துக்க வேணும் அப்படின்றது என்னோட இது. ஜாஹாவோட ஃபவுல் பெனல்டி அப்படினா, ஜாவோடது பெனல்டினா சாக்காவோடதும் பெனல்டி தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஜாஹா கெட்ஸ் பெனல்டி அண்ட் சாக்கா டசன்ட். லிட்டரலா அந்த ஸ்டில்ல வந்து அவன் குயாட்டி இப்படி கை வச்சிருக்கானே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்கான் சாக்கா மேல. சோ ஐ டோன்ட் நோ அப்ப நீ அந்த அந்த ஒரு டிசிஷனுக்கு எதுக்கு இவ்வளவு எம்பசைஸ் பண்ணனும்? நம்ம அதை தவிர்த்து மிச்ச எல்லாமே தப்பா தானே பண்ணணும். சோ see, அந்த பெனல்டி கால் நடந்தது அரௌண்ட் 60th minute. அப்போ வந்து ஸ்கோர் வாஸ் 2-0. That one goal could have swung things around. I'm not trying to say அந்த ஒரு goal அந்த ஒரு கால்னால தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு. I'm just saying it's a game of momentum. You don't know what will happen in a with the bounce of a ball. நம்ம Wolves கேம்ல இந்த மாதிரி தான். We were down 1-0 at half time. அதுக்கப்புறம் கடைசி 10 minutesல we scored 2 goals to win the game. So you can never predict these things in football, and the kind of team Arsenal have been this season and the kind of game that we had that day, that one goal I think would have made a huge difference. That's neither here nor there. What has happened. Next game we move in the Southampton வராங்களா அடுத்து. So இல்ல அடுத்து Brighton. Yeah. So yeah, மொத்த முழுசா கொண்டு வந்து இறக்குறோம் பிரைட்டன் மேல. பிரைட்டன் haven't, but அத சொல்லிட்டு I'm also saying this, it scares me slightly because Brighton வந்து they've not won in about 7 games நினைக்கிறேன். ஆமா. Yeah, lose 6 losses and 1 draw. நம்ம தான் வரோம்ல, நம்ம தான் இருக்கோம்ல. But it's a home game. I think we got this. Okay, அது நம்ம பிரைட்டன் ப்ரிவ்யூ பண்றப்ப அத பத்தி பேசுவோம். பட் இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எஸ் நம்ம சொன்னோம் கிறிஸ்டல் பேலஸ் வந்து நம்மள பிரஸ் பண்ணாங்க, பயங்கரமா பிரஸ் பண்ணாங்க. கேலகர்லாம் வந்து 4 கான்டெக்ட் பண்ற வேலையை அவன் ஒருத்தனே பண்ணான். கேலகர் வந்து நம்மள ஏமாத்தவர் செஞ்சாங்க. நம்மளுக்கு ஆசை காட்டினாங்க சாகாலாம் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு ஆசை காட்டு அவன் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா இந்த சாகா ஆட மாட்டான்னு சொல்லிட்டு. பட் where did we lose the game? ஏன்னா வந்து this is not the first team that has pressed us. This is not the first team that has நம்ம வந்து
சோக் பண்ற மாதிரி ஆடின ஃபர்ஸ்ட் டீம் கிடையாது. நம்ம இதே மாதிரி முன்னாடியும் ஆடி இருக்கோம், அந்த டீமோடையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பிளஸ் நம்ம சொன்ன மாதிரி 15 கேம்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு பிரேக் அப்புறம் ஒரு கேம் ஆடுறோம். நம்ம பிரேக்ல போனவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போன வாரம் பிடிக்கு வேற செஞ்சோம். இவன் கோல் போட்டான், அவன் கோல் போட்டான், எல்லாம் இது பண்ணான்னு சொல்லிட்டு இதுல எங்க விட்டோம் நம்ம கேம்? இப்படி இருக்கிற ஃபார்ம்ல we should have put up a better show definitely. இப்ப நம்ம வந்து பார்ட்டி வந்து 7 மிஸ் பாஸ் பண்ணா ஓகே, ஓடகார்டு ஃபார்ம்ல இல்ல ஓகே, பட் இது எல்லாமே பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஒரே நேரத்துல கொலாப்ஸ் ஆனதுனால பெர்ஃபார்ம் பண்ணாதனால விட்டோமா, இல்ல ஒரு எப்படி சொல்றது, இல்ல பிளேயர்ஸ் were not up to it மாதிரி இருந்ததா பிகினிங்ல? லைக் ஏதோ ஒரு like I don't understand and the characterization I don't understand a lot. First of all, I think Partey was injured even before the game. That's my opinion. You know, Partey is a really good player to miss a straight pass 5 yards away with zero pressure. So from that standpoint, you can't tell me that Partey on the middle of the match la injured on appadina. I think he was carrying something and he started with that, probably aggravated. சொல்றேன் நீ இப்போ. I'm just speculating here. Conspiracy na solla maata. I think Partey is much better of a player than to do what he did that day against Palace. But again, neither here nor there. Enak vande in the game it was down to individual mistakes. The game was similar to the Liverpool game that we lost, except that the Liverpool game we put up a much better show than what we did against Palace. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஆடினதுக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணாலுமே என்னடா பண்றீங்க அப்படிதான் இருந்தது. நீங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலா if you go back and watch the game, second half only பாருங்க. If forget the score line, just look at the game as or 45 minutes of football அப்படினு பாத்தீங்கன்னா, we played the most haphazard football we ever played this game. Saka was playing left back, Martinelli was playing right back. எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. பென் ஒயிட் வந்து லாக்காசெட் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். லாக்காசெட் திடீர்னு நடுவுல வந்து நிக்கிறான். எடி என்கேடியா திடீர்னு நடுவுல வந்து நிக்கல, எப்பயுமே நடுவுல தான் நின்னுட்டு இருந்தான் லாக்காசெட். கேர்லிங் எஃபர்ட் ஆஃப் த பார் எல்லாம் போட்டாண்டி, அந்த மாதிரிலாம் அவனை அடிச்சு பார்த்ததே கிடையாதுடா. அதாவது எடி வந்தப்பறம் இட் வாஸ் லைக் கொஞ்சமாவது அவன் கொஞ்சம் ட்ரை பண்ண, மார்டினலியும் எடியும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. மத்தபடியும் வந்து இஎஸ்ஆர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு சீரியஸாவே. இஎஸ்ஆர் ஐ ரியலி டோன்ட் நோ. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அவருக்கு அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் ஹி ஹஸ் பீன் a very very different kind of a player. It's an away game. The crowd is at you. It's a small stadium and everything. இதே இதுல வந்து in the first half when he was in that run, அவே கேம்லயும் வந்து அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணான். இப்போ அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்றப்போ you're already 2 goals up, so momentum is big for a youngster at that point. இப்ப நம்ம already 1 goal down, half time we were 2 goals down, and ESR is trying to do something on his own at this point. He knows rest of the team நிறைய பேர் they are not playing so great, so naturally body language drops, pressure builds. This is he's 20, so I think we should also look at it from that standpoint. It's not every day that I'm not pinpointing here, sir, but I'm just saying that it is not this game alone. I think Martinelli deserves a start more than ESR for now. That is what is my perspective. You know, to be fair, Martinelli has been starting every game the last 7-8 games are true. So I'll also say this, not to cut you off, but I think ESR ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து நூனோ லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணது. நூனோ வந்து the beginning of the season when KT was injured and Nuno had to start in his place, we played that 4-4-2 formation. அப்போ வந்து ESR was the left side Nuno oda partner. I think they tried to bring that chemistry back instead of trying to disrupt what was there. Nuno எனக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு, but Nuno had other plans. அவ இருந்த ஃபார்ம்ல வந்து நீ யார வேணா போட்டுறலாம்டா. நீ ராபன் பிரைம் ராபரி யார வேணா நீ போட்டதெல்லாம் ஒட்டு எடுத்துருக்காது. அவன் ஒரு மாதிரி இதுவா இருந்தான் பாவம். இப்ப ரோகி நீ ஒரு விஷயம் சொன்ன, லைக் வந்து நம்ம வந்து ஸ்குவாடோட வந்து இது பார்த்ததுக்கு அப்புறம், நம்ம பிட்ச் பார்த்ததுக்கு அப்புறம், லைன் அப் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ கேடி அவுட் ஃபார் தி சீசன் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஓகே பயம் வந்தது. நீ சொன்ன இது நம்மளுக்கு பயம் வருது ஒண்ணு பேண்டர் கிடையாது, நம்ம இங்க உட்காந்து மேட்ச் தான் பார்க்க போறோம். இது வந்து do you think the way in which the team played and performed did okay, அவங்களுக்கே வந்து ஓகே ஐயோ கேடி மாதிரி ஒரு பெரிய வைட்டல் கிளாக் வந்து போயிட்டான், அதனால வந்து did they let that affect them? Did you feel that like during the game? அந்த ஒரு விஷயம். See,
I think they are professional enough to not let any one player absence to affect them in the performance. அப்படி நான் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்படி இருந்தாலும் it is the gaffer's responsibility to make sure that he kind of amalgamates the squad, however young the squad is. It is his responsibility saying that okay, நம்மளோட captain இல்ல, but he sends his wishes. He wants us to perform well. Let's go and fight and win the game. அது மாதிரி தான் வந்து you have to kind of boost the morale of the team, right? See, 2-0 down இருந்தோம் நம்ம half timeல. We had very less hopes of doing anything better in the second half, right? Analo on the we haven't won like after 2-0 down. We haven't won the game like maybe in last 10 years. அதுக்கு மேலேயே நம்ம வந்து I don't remember like we winning a game from 2-0 down in the Premier League. So அப்படி இருக்கும்போது it's very difficult, and that too we had much stronger squads earlier on who and under Wenger who were not able to achieve this in an away crowd situation, right? அப்படி இருக்கும்போது இவ்வளவு யங் ஸ்குவாட், ஒரு யங் மேனேஜர், எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் a Herculean task. அந்த 2 கோல் போனது வந்து அதோடய கேம் வந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த கேடியோட ஆப்சன்ஸ் வந்து இருக்கும், ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் தட் வுட் ஹவ் பீன் த மெயின் ரீசன். எனக்கு தெரிஞ்சு the reason why players didn't turn up for the game would have been primarily linked to fatigue and a lack of ஒரு கன்விக்ஷன். இதுல இப்ப இது மேனேஜர்ல ஏதோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஆர்டேட்டா பார்த்தோம், என்ன சொன்னா அதெல்லாம் பார்த்தோம். லைக் எண்ட் ஆஃப் தி கேம்ல ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் லைக் ஐ புட் மை ஹேண்ட் அப், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் the way in which he set things up and the way in which we did things on the pitch, like whatever was set up, அவனோட சைடுல இருந்து பார்த்தப்ப எனக்கு எதுவுமே தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, கேட்டி இல்லையா, லாஜிக்கலா நம்ம நூனோ தான் அங்க ஆடுவான்னு எதிர்பார்ப்போம். நூனோ அங்க ஆடுறான்னா அவன் இங்கே தான் ஆடுவான். ஓகே, அவன் வந்து ஹையர் அப் இதுலதான் வந்து அவன் டிஃபெண்ட் பண்ண முடியல அவனால. சிமிலர்லி லைக் இஎஸ்ஆர் ஆடுறான்னா அவன் பால் கேரியர் அதுக்காக தான் ஆடுறான்னு தெரியும். ஸோ ஃபார் மீ மேனேஜர் எதுவுமே தப்பு பண்ண மாதிரி தெரியல. The players தான் வந்து completely fail to turn up, and when you fail to turn up and the team is pressing like this, அது compound ஆகி அதுல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே விட்டோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. That's what I felt like, you know, watching the game. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க 2 கோல் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணுவோம்னு எனக்கு தோணவும் இல்லை. லைக் கம்ப்ளீட்டா வந்து நம்மள அமுக்கிட்டானுங்க. பிளஸ் கிரவுட் அன்பிலீவபிள் கிரவுட். வேற லெவல்ல இருந்தது, வேற லெவல். ஐ மீன் லைக் தே ஆர் விட்னஸிங் சம்திங் ஸ்பெஷல் அண்டர் வியரா. ஐ மீன் லைக் there is some change under like ராய் ஹாட்சன். அவ்வளவுலாம் உனக்கு என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? he will always set up for draw. அதுக்கு மேல எல்லாம் அவங்க வின் பண்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் செட்டப் பண்ண மாட்டான் என்னைக்குமே அவன். அதனால வந்து அண்டர் வியரா they are experiencing something new, and they knew, I mean like from the start of the whistle they were like shouting their hearts out, right? like ஒரு செகண்ட் கூட ஒரு மாதிரி ஒரு ட்ரம் அடிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு மேட்ச் ஃபுல்லா அந்த ட்ரம் டும் 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 அடிச்சிட்டே இருந்தாங்க. it was like அந்த ஒரு இது வந்து எவ்வளவுக்கோ ஒரு யங் டீம் மேல அஃபெக்ட் பண்ணனும் கண்டிப்பா நமக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா it is like impossible to play when there is a cauldron of a stadium who are completely in unison singing against you. So அப்படி இருக்கும்போது it's tough. It is definitely tough. என்ன அரவிந்த் ஏதாவது பாயிண்ட் சொல்ல இது பண்றீங்களா? சொல்லு. I don't know, like நான் இப்பதான் சும்மா கிறிஸ்டல் பேலஸோட பழைய இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். கிறிஸ்டல் பேலஸ் they've played 30 games this season, 8 more games to go, at 37 points. Roy Hodgson 2019 he got Crystal Palace to 49 points. That seems more likely to what they can achieve this season. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Crystal Palace have 8 wins this season, predominantly most of it at home. And ரொம்ப நாளா அவங்க ஹோம்ல ஜெயிக்கறல. அவங்க ரொம்ப நாளா ஜெயிக்கவே இல்ல. draws அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர they haven't really won a lot. So I don't know, that 2-0 it doesn't really matter. Like the 2-0 2 goals we conceded were both down to individual mistake. Brilliant play பண்ணியலாம் இல்ல, ஒரு irresponsible free kick that we conceded. அதனாலே சொல்லல நம்ம டீமா வந்து அதெல்லாம் சொல்ல இண்டிவிஜுவல், பட் நம்ம டீமா அட்டாக் வைஸ் நம்ம எதுவுமே பண்ணல. that did not give first halfல எதுவும் பண்ணல. second halfல we created a couple of chances, we should have capitalized, we didn't. They see the difference in the game was they capitalized on our mistakes, we did not capitalize on their mistakes or our chances created. So that's what it's down to. ஓகே, அப்ப நம்ம வந்து இதுக்கு போய்டுவோம், பிளேயர் ரேட்டிங்ஸ் போய்டுவோம். பிளேயர் ரேட்டிங்ஸ் அப்படியே நம்ம வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படியே அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட்.
Screen தெரியுதுல்ல? Yep. Okay. So let's start from the back. Ramsdale. Oof. 5. அவன் Yeah, 5. he was not at fault for any of the goals. Yeah, but it's a collective effort. So Crystal Palace had 5 shots on target. அதுல வந்து 3 கோல் அடிச்சாங்க. 2 கோல் வந்து 2 ஷாட் வந்து கையில வந்து நின்னு சேவ் பண்ணான். So he didn't have a lot to do, but he wasn't big. I don't know. அவன் எந்த அட்டாக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஸ்டார்ட் பண்ணல. இந்த மாதிரி எதுவுமே வந்து உனக்கு ஸ்டாண்ட் அவுட்னு சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல. It was a net 0 performance அவங்கிட்ட. True. Okay, I agree. 5 for him. 5. Yes. No. Oh, -2. Oh my god. இது வந்து okay, he's 20 years old. Like of course he might come back, he might not come back. It all depends on how diligent he is. But இவ்வளவு வந்து நம்ம 20-year-old மேல ஒருத்த மேல ஒண்டி நம்ம வந்து டிஃப்ளெக்ட் பண்றோமா எல்லா பிரச்சனையுமே? மொத்த டீமுமே கேவலமா ஆடினப்போ நம்ம அவன் பண்ணின தப்பு விசிபிளா தெரிஞ்சதுனால நம்ம மொத்தத்தையும் அவன் மேல டிஃப்ளெக்ட் பண்றோமா? நம்ம அவன் for all the horror show he had, concede பண்ண he was responsible for 1 goal that we conceded. Not goals. The other 2 goals. No. Second goal was Gabriel. Gabriel even move பண்ணிருக்கணும்டா கொஞ்சமா. So இருங்கல ஒரு நிமிஷம்டா KT வந்து இது மாதிரி சேம் சிச்சுவேஷன்ல வந்து அவன் ஸ்ட்ரைக்கர் பக்கத்துல இருப்பான். நீ வந்து ஹைலைட்ஸ் கிளியரா பாரு, எவ்வளவு கேப் இருக்கு அவனுக்கு. அவன் வந்து அந்த டிஸ்டன்ஸ கவரே பண்ண முடியாது அவனால. ஆமா, ஒரு மாதிரி பேன் உட்கார்ந்துதான். I feel the moment Gabriel decided he was going to go for the ball, Nuno did not realize that Gabriel was going for the ball. So Nuno was completely flat-footed. He had no way to react. So naturally, when Gabriel missed, Nuno வந்து ஒரு 20 feet backல இருக்கும் already. It's from there you've already lost the battle. If the striker is able to react in such a quick time when Anderson passed, why isn't the man marker who is supposed to be marking the striker, why is he so distant? Simple question. Gabriel mistake ava irukattum. It was a Gabriel mistake. I completely agree to that. Ana where was at least அந்த மிஸ்டேக் வந்து பெருசாகாம பாத்துக்க வேண்டியது அவன் தானே. பட் அவன் பின்னாடி இல்லையே, லேட்டரலா தானே இருக்கான். பின்னாடி கிட்ட இல்லையேன்னு சொல்றேன். So நீங்க வந்து you can nitpick all you want, but at that point Nuno is waiting for Ayu to receive the ball, cut inside for Gabriel and White to defend. Nuno will be the outlet for the ball to go out through. Nuno inge vanditana, then what is the outlet? You're basically 2-on-1 on Ayu, who's not even that kind of a player to begin with. The whole thing would have not at all happened if Gabriel didn't decide to do that manic thing he tried. It was not a goal at all. இன்னொரு விஷயம் வந்து அவனுக்கு யாருமே வந்து டீம்ல ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பாஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. I don't know if it was just me. பிளேயர் அவனுக்கு வந்து ஒரு மத்த பிளேயர்ஸ் வந்து அவனை வந்து ஓகே அவன் மேல பிரஷர் போட வேண்டாம்னா இல்ல அவன் மேல ட்ரஸ்ட் இல்லாமையா தெரியல. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் the passes that he was receiving and the numbers when they started going down completely. True. So adu I don't know what that also coincided with the fact that we tried to get Saka involved in the game more. So we were starting to go on the right side more and more than the left side. எனக்கு இதுவும் புரியவே இல்ல. ரைட் சைட்ல போறோம், அவங்க கிறிஸ்டல் பேலஸ் ஃபுல் டீம் ரைட்ல கூட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்விட்ச் ஒன் கிராஸ் ஃபீல்ட் பால் கூட நான் பாக்கல. இன்னைக்கு ரியல் மேட்ரிட் செல்சி கார்வஹாலும் அந்த பக்கம் விங்ல அந்த வினிசியஸ் ஜூனியரும் அத்தனை கிராஸ் பால் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. லைக் I did not count a single cross field pass that we played to release the pressure. Like when you're being double and triple teamed, there are 2 or 3 people who are free. Find that person. It's not too hard. அப்ப நோனோக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 1 நான் கொஞ்சம் 2 கொடுக்குறேன். பாவம் சின்ன பையன் அவன். இத 2 1 கேப்ரியல் அவன் இது ஒரு பிசிக்கலா ஆடுற ஸ்ட்ரைக்கர் கிட்ட அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். மட்டேட்டா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டான். பட் மட்டேட்டாவோட அந்த ஸ்கோர் பண்ணதே was ஹெடர். ஆமா, hope and goal. அது தவிர மட்டேட்டாவால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த கேம். லைக் they goes for all Crystal Palace players. Zahaவெல்லாம் there was a point where Zaha was taking the ball off Cedric's feet. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். But Zaha was never really a threat.
அதுக்கப்புறம் செட்ரிக் கேம் பேக் pretty well in the game to keep Zaha quiet. அப்ப கேப்ரியலுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 3. 2. நான் 2 தான் கொடுப்பேன். I agree. I'll give 2. 3. White, Ben White, uncharacteristically bad game. அவனுக்கும் வந்து எந்த பாஸ் அவன் பண்ண ஒரு பாஸுமே போல, சம்பந்தமே இல்லாம லாங் பால் கொடுத்துட்டு இருந்தான். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு unnecessary free kick கன்சிடர் பண்ணிருக்க கூடாது. சம்பந்தமே இல்லாம வந்து அவன் பின்னாடி இருந்து தட்டி விட்டான். அதுவும் என்ன எப்படி ஃப்ரீ கிக் கொடுத்தா பாத்தீங்களா? எடுத்து சிசர் கிக் பண்றான் அவன. டேய் என்னடா புக்கர் டீ பூவெல்லாம் போடுறீங்க? ஒரே நிமிஷத்துல முழுசா புக்கர் டீயா மாறின ஒயிட் டைப்பா இருக்கு. Very uncharacteristically disappointing. Very disappointing from White. 2. Arvind. 3 again. 3. And I'll also give 2. Cedric. He was one of our bright spots in the game. I wish he finished the game, but he did offensive-ஆ பெருசா எதுவும் பண்ணல, but defensive-ஆ he kept Zaha quiet. அவன் டாக்டிக்கலி அவன் வந்து எதுவுமே தப்பு பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து ரிகவரும் பண்ணினான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் probably the best player on the pitch அவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். 6 deserving அவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் best player. 6 எல்லாம் nobody in this game gets more than a 5 in my eyes. Cedric gets a 4. அப்ப ராம்ஸ்டேலுக்கும் செட்ரிக்கும் ஒரே ரேட்டிங் ஆடா? எனக்கு அது வந்து செட்ரிக் ராம்ஸ்டேல் if played 90, Cedric didn't. அதனால தான் எனக்கு I am getting 1 less. சோ அப்ப நீ 5 சொல்றே. நீ ரோகி நீனு 4. Cedric 4 சொல்றான். Cedric 4 என்னடா நானும் 5 சொல்றேன். இல்ல ஆக்சுவலா நான் 6 சொல்ல வேண்டாம். ஒன்னானா ஒரே பிரைட் ஸ்பாட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா கண்டிப்பா. நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா மொத்த டீம் இவ்வளவு கேவலமா ஆடுறப்போ இவன் தான் யூசுவல் சஸ்பெக்டா இருப்பான். இவன் நல்லா ஆடுறான். சோ நம்ம பிளஸ் ஆஃப் கோர்ஸ் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் அவனுக்கு ஃபார்ம்ல நல்ல ரன்ல போயிட்டு இருக்கு. அது இந்த கேமும் கண்டினியூ ஆச்சு, which is really good. மத்தவங்கள மாதிரி வந்து பிரஷர்ல விடாம அது பண்ணான். ஜாக்கா, in my eyes he was one of the bright spots. He did decently well. And even after he went to the left back, I think he performed well. Full team kaga valana aniki. He knew everybody were having a horror show. He tried his best to keep things stringing together. 5 கொடுக்கலாம்டா. 5 is good. Yeah, no 5 da. நானே 5 கொடுப்பேன் ஷாக்காக்கு. Yes, I agree. He was my man of the match for Arsenal. Odegaard, another இவனும் நான் எதிரே பார்க்கல இப்படி ஆடுவான்னு சொல்லிட்டு. லைக் அதுதான் மொத்த மிட்ஃபீல்டுமே வந்து குழப்பி இப்படி ஆடின மாதிரி. அதுலதான் அந்த இல்ல அந்த டி ஏரியாக்கு போன அப்புறம் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா அது விட்டுரு. இன்னொரு சான்ஸ் வந்து அவன் ஷூட் பண்ணிருக்க வேண்டிய கேம் வந்து பால வந்து அவன் வந்து இன்னொரு பாஸ் பண்ணானே. அது வந்து இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டான் இந்த சீசன்ல. ஏன் அவன் வந்து சம்பந்தமே இல்லாம ஷூட் பண்ண மாட்டேன்றான் எனக்கு புரியல. ஷூட் பண்ணா எங்கேயோ வைடா ஷூட் பண்றான். சோ வெரி டிசப்பாயிண்டட். ஓடேகார்ட் எவ்வளவு அப்போ? 2, 3 தான். 3. I would give him 2. எனக்கு I was disappointed. 2 வந்து நான் பார்ட்டிக்கு தான் ரிசர்வ் பண்ணேன். பார்ட்டிக்கா? Very poor man. Very poor. இது வந்து அவன் நல்லா ஆடலைன்னா நம்ம டீம் ஓவராலா நல்லா ஆடாம போகுதுங்கிறது அது வந்து ரொம்ப எவ்வளவு எவிடென்ட்டா தெரிஞ்சு. Of course Sambi came in, Sambi did a good job, but 60%. Yes, your statement is 60% true. அது நல்லா தெரிஞ்சது. Yes, Arvind. ஆமா 2. I will also agree to. ESR 3 வந்து because he is young நான் கொடுக்கிறேன். Yes, 3. அவன் தான் வந்து like he lost the ball a lot. Lacazette, my god. 2. ஐயோ யப்பா. இதுல சரி இப்போ இத நான் கேக்குறேனே, is it like time to like take a risk and drop Lacazette and probably play Martinelli as center forward? It's tough. No. I don't think so. I think you still need that physical presence in the center, yes, and leadership presence in the center. Kandipa. And I think Martinelli is more effective in the left side more than in the center striker role. அப்ப Lacazette இப்போதைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டோ அந்த ரிஸ்கோ எடுக்க தேவை அவசியம் இல்லைங்கிறீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்காட்ல எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாம் பண்ண முடியாது. இருக்கிறது வச்சுட்டு தான் விளையாட முடியும். I agree. அந்த क्वेश्चन நான் கேட்டிருக்க கூடாது. இப்ப இருக்கிற 15 பேர் வச்சு என்னடா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க? 15 பேர் தான் அட்டாக். அப்ப Lacazetteக்கு எவ்வளவு? 2 2. டிசப்பாயிண்டிங் Lacazette. சாக்கா அதே 3. 3. அவனும் ஒண்ணுமே பண்ணல. சாக்காவும் ஒண்ணுமே அவன் பண்ணலையா, அவன் பண்ண முடியலையா, மொத்தம் எல்லாம் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாததுனாலயான்னு எதுவுமே தெரியல. இல்ல மேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அதாவது அவன் கோல் ஸ்கோர் பண்ண அப்புறம்
செட்ரிக் ஒரு நல்லா ப்ளே பண்ணிருப்பான் and he would have passed the ball to சாக்கா வந்து ஒரு கட்டின் பட்டு ஒரு பாஸ் பண்ணுவான். அதாவது செம்ம பாஸ். அதாவது அந்த நியர் போஸ்ட்ல வந்து லாக்கா போட்டிருக்க வேண்டியது பால் வந்து அவன் மண்டல பட்டு நான் இன்னைக்கு பென்செமாவோட கோல் ஸ்கோர் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்டா லக்கசெட் உன்னால நேரா இருக்கும் போதே டார்கெட்ல அடி, ஷாட் ஆன் டார்கெட் கூட கோல் கூட வேணாம், கோல் கீப்பர் பிடிக்கிற மாதிரி அடி போதும். நான் அது கண்டிப்பா வந்து ஓகே ஏதாச்சும் நடக்கும். நீ சொல்றது கரெக்டா. அவன் பால் அவன் மேல பட்டதே அவனுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுது, ஓ இந்த பக்கம் பால் வருது போல் இருக்கு அப்படின்னு. இல்ல, it takes special skill to divert a ball perpendicular to the angle where it comes in. எப்படிப்பா? 100%. Yes, but this is what we have. Ipo, of course, we don't want to go back and visit that question. Auba போயாச்சு, auba இல்லாம இருக்கிறது ரிஸ்கான பத்தி பேசுறதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. அந்த போட் நம்ம அந்த ஷிப்ல ஸ்டே. Yes, exactly. We don't want to be Piers Morgan, so don't be like Piers Morganங்கற ஒரு விஷயத்துல ஆர்டராக்கு ரேட்டிங். Yes, 5 man. நான் அவனை குற்றம் சொல்ல மாட்டேன். எனக்கு 5. I'll give him a 7. He was being the perfect manager. Cheerleader-ஆ இருக்கும்போது cheerleader-ஆ இருந்தா, திட்டணும்னு நினைக்கிறப்ப திட்டினா. He was ruthless when he needed to be. He was he was friendly when he needed to be. Perfect managerial game in my opinion. Just that the result wasn't in our favor. 27 சொல்றியா? Yes. நான் 6 கொடுப்பேன். I also felt like he did a really good job. Fans, நம்மளோட fans, away fans. Amazing. அந்த கடைசில முடிச்ச அப்புறம் they didn't boo them. They were like supporting and they were singing them, right? That is really good. நான் கண்டிப்பா 10 கொடுப்பேன் அதுக்கு. I'll also give like fans, away fans 10. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கரெக்ட். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஜெனரலா அந்த நேரத்துல கரெக்டா பூ பண்ணுவாங்க தான் எதிர்பார்ப்போம். ஆனா வந்து அவங்களும் பிலீவ் பண்றாங்க, இது வந்து ஒரு பிளிப் மாதிரி தான் அவங்களும் பாக்குறாங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ரியலி குட் ஃப்ரம் தி ஃபேன்ஸ். நம்மளோட சப்ஸ் 3 பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் நாட் இனஃப் ஃபார் அஸ் டு கெட் எனிதிங் அவுட் ஆஃப் தி கேம், நாட் ஈவன் a goal. பட் Sambi, நம்ம வந்து பார்ட்டி போயிட்டான்னு பயந்துட்டு இருந்தோம். பட் Sambi had a lot of control. Even this aspect of Sambi's game வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் இது. He did well. நம்ம அந்த லிவர்பூலோட வந்து அவன் வந்து சிங்கிள் இதுவா ஆடினப்போ கூட நல்லா தான் ஆடினான், சிங்கிள் பட் ஆடினப்போ. ஸோ லைக் Sambi had a decent game when he came out. I think like he deserves like 3 or 4 definitely. இல்ல நான் 5 கொடுப்பேன். He was like much better in ball control than anyone else in the midfield. அப்ப நீ 5. அரவிந்த்? No, 4 though. He didn't play long enough. He came in the 74th minute, 16 minutes and by that point we were already keeping possession. எடி அந்த ஒரு கர்லிங் ஷாட்டுக்காவே 5 கொடுக்கலாமா உங்களுக்கு? ஆமா, எடி was good. 5 எல்லாம் கொடுக்க மாட்டேன், 4 தான். 4 is decent. அவன் திடீர்னு இந்த மாதிரியான கேம்ல பெர்ஃபார்ம் பண்றான். அவனுக்கு வந்து பிரஷரே இல்லாத கேம்ல ஒண்ணும் பண்ண மாட்டான். மார்டினெல்லி? 4. I'll give 4 though. 4 அளவுக்கு ஏதாச்சும் பண்ணானே அவன். He played 45 minutes. 2-3 கூப்பி இது பண்ணா நல்லதா இருந்தது. ஓகே 4. அவனுக்கு 4. ஓகே, சோ இதுதான் நம்மளோட பிளேயர் ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் கேம். அந்த ஹாரர் ஷோட பிளேயர் ரேட்டிங்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சில தடவை வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் ரேட்டிங்ஸ் கொடுக்க மாட்டோம்னா அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். பட் இந்த லாஸ்ட் டிசர்வ்ஸ் ரேட்டிங் லைக் திஸ் பிகாஸ் we were horrible on the pitch. ஸோ இதுதான் எங்களோட ரேட்டிங்ஸ். மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை, இந்த மேன்லாம் கிடையாது இந்த நேரத்துல. ஸோ வந்து இதுல என்ன பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்ற மாதிரி யாரும் இல்லை. மேபி நம்ம சொன்ன மாதிரி செட்ரிக், ஜாக்கா, ராம்ஸ்டேல் இவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க தான் ப்ராபப்ளி த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேம் சொல்ல முடியும். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த கேமோட இதை பத்தி, ரிவ்யூ பத்தி, நாங்கள் பண்ண ரிவ்யூ பத்தி அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் பத்திங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த பார்ட்டை இதோட முடிக்கிறோம். நம்ம முடிச்சுட்டு we'll just jump on to the Brighton preview. பட் அதுக்கு முன்னாடி this recording is ending, so I'll send you guys the next one. அது அப்படியே பிரைட்டனோட ப்ரிவியூக்கு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பிரைட்டன் கேமோட ப்ரிவியூ தான் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு கேம் வந்து ரொம்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சிக்னிஃபிகண்டான கேமா இருந்தது. நம்ம ஒரு பிரேக்கு அப்புறம் வரோம், அந்த மொமெண்டம் வச்சு நம்ம முன்னாடி போறதுக்கு பிளஸ் given the fact that United had dropped points, இது வந்து நமக்கு ஒரு இன்னொரு அட்வான்டேஜா இருக்கும். பிளஸ் அந்த ப்ரெஷர் ஆஃப் டாட்டன்ஹாம் வின்னிங் வேற இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து we've lost KT now, we've lost Partey for a significant amount of time. KT is out for the season. இப்படி எல்லாம் இருக்கிறப்போ
does this like change your top 4 hopes now? இப்போ வந்து top 4 hopes நம்மளுக்கு கம்மியா இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதா given our run of forms and the difficult games that we have to play? Plus முக்கியமான விஷயம் Lacazette drawing blank after blank after blank after blank 18 மணி நேரமா கோல் போடுறங்கிறது it is not a good stat at all. அவனோட XG-க்கும் அவனோட கோல் இதுக்கும் வந்து பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்போ are you still having the same level of confidence for finish? Of course நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இது வேற எங்க ஃபினிஷ் பண்றது நான் எல்லாம் சீசன் ஆரம்பத்துல டாப் 6ல ஃபினிஷ் பண்ணுவோம் 6th ஃபினிஷ் பண்ணுவோம்னு வச்சிருந்தேன். எனக்கு 5th ஃபினிஷ் பண்ணாலும் நான் ஒன்றும் கவலைப்பட போறது கிடையாது. ஓகே 5th ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், நம்ம எங்கேயோ இருந்தோம் நீ வந்திருக்கோம் அவ்வளவுதான். பட் இது உங்களோட இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுதா? ஹோப்ஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் சான்சஸ் ஏதாச்சும் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நான் வந்து எதுக்கு எப்படி சொல்றேன்னா லைக் பேசிக்கா பார்த்தீங்கன்னா see, we were kind of taking a risk in January, right? Letting go of 5 players and not signing anyone. You already had a squad which was 10, which was young, and you didn't kind of add on any kind of reinforcements. We went on a good run. That is awesome, amazing. Kudos to the manager, kudos to the team. ஆனா எவ்வளவுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எவ்வளவுதான் ஒரு யங் ஷோல்டர்ஸ் மேல நீ ப்ரெஷர் போட்டுட்டே இருப்ப, ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிராக் அவதான் செய்வாங்க. அண்ட் we were also hoping that nobody or none of our players were injured. See, idella, see, some things are not in your hand. Only one thing is in your hand, like basically go and get some players or at least sign on loan, like a 6 months loan மாதிரி ஏதாவது சைன் பண்ண. இப்போ அந்த இவன் டொட்டன்ஹாம்க்கு வந்து அந்த கூலஸ்கியா அவனும் வந்து அவன் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான். சரி, அந்த ஒரு ஷூட்னஸ் வந்து I don't know what Edu was doing that time, but we missed out on an opportunity there. ஏன்னா ஆர்டேட்டா நம்ம என்னதான் முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணணும், இது வரைக்கும் அவன் கொண்டு வந்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் him. No questions about what he has done, his commitment to the club and everything. Kudos to him. ஆனா அந்த ஒரு சப்போர்ட் வந்து I think this may come back to bite us. So அந்த ஒரு காரணத்துக்கு and also நம்மளோட ரன் இன் பார்த்தோம்னா we are having a lot of tough games compared to our unfortunate. அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம கலர் அடிச்சிருக்கோம் நம்ம ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்ல. see, அது வந்து நம்ம அது பண்ணும்போது கூட உள்ளுக்குள்ள நம்ம என்ன சொல்லிட்டே இருந்தோம், நமக்கு அந்த பயம் இருந்தது இல்ல. அந்த பயம் வந்து இருக்கிற காரணமே வந்து நம்மளுக்கு தெரியும். It is not like we are criticizing the team, it is just that we know our shortcomings and we should have reacted to that in a proper way. We didn't have a good January month was not that great for us, right? February was good, but January was not that great. Namukku theriyum we were like lacking, and you are not putting your trust on Pepe, or you're not putting your trust on El Neni or anyone in the. So unukku enna options irukku? Afghan வருதுன்னு தெரியும், Afghan qualifiers இருக்குன்னு தெரியும். ஸ்காட்லாண்ட்ல வந்து I will never forgive them for playing KT. ஏன்னா ராபின்சன் வந்து அவன் ஆடி இருக்கணும், அவனை வந்து அன்பார்ச்சுனேட்டா அவனை ஆட விடாம அது என்ன சதின்னு புரியல. நம்ம கேட்டிலயும் ஆட வச்சு உடைச்சிட்டாங்க, முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து யார் சப்போர்ட் பண்றா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லல்ல, இது மாதிரி நம்ம எத்தனை காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அந்த ஜனவரியில இருந்து அந்த இதுல வந்து எத்தனை ஒரு யூஸ்வலா நவம்பர்ல நடக்கும், நவம்பர் இல்லாம இப்ப வந்து ஜனவரி நடக்குது, அவ்வளவுதான். That is the only difference. So those things, let's see, as you said, 5th finish பண்ணதுல எந்த ஒரு தப்போ இல்ல, எந்த ஒரு nobody is going to question him or nobody is going to tell him anything, right? So basically I'm okay, but top 4 வந்து it depends on others losing points rather than we getting them. இப்போ வந்து லைக் இதான் இப்போ டாப் 4 ஓட மெயின் அட்வான்டேஜ் நம்ம சிஎல்ல போய் ஒன்னும் வந்து கிழிக்க போறது கிடையாது. டாப் 4 ஓட மெயின் அட்வான்டேஜ் வந்து நமக்கு சிஎல் போவோம், அதுல வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல பிளேயர்ஸ் வரும். எக்ஸாக்ட்லி, அதுக்கு மட்டும் தான் ப்ரே பண்றோம், வேற எதுவுமே வந்து அங்க போயிட்டு நம்ம வந்து எப்பயும் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எதுவும் வந்து கிழிக்க முடியாது சிஎல்ல. இதெல்லாம் நிறைய டைம் இன்னொரு 2 சீசன் ஆகும், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்லாம் வேணும். இல்ல கண்டிப்பா அவன் கிளாப் வந்தப்ப கூட அவன் எப்போ வந்தான், 2016ல வந்தான். அது அவங்க வந்து சிஎல்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றது எப்போ, it took almost 3 to 4 years for him to get in the team he wanted and basically to gel and everything, right? 2018 he was in the finals of Champions League. Second season, but Dana வந்து like the players that he had more experience than whom we had. Exactly. Yeah, I mean we can keep giving reasons all we want. It is not like every day that a group of youngsters are in the top 20 goal scorers. அதெல்லாம் இருங்க. Let me make my point.
it's not every day that 3 youngsters வந்து Premier League top 20 goal scorers listல for the season இருப்பாங்க அப்படின்லாம். Okay, so we are having unprecedented seasons by that standards. Okay, True. so Nobody's questioning that. Yeah, from that standpoint, the ceiling, if you say that இல்ல இந்த ceiling இப்படியே தான் இருக்கும் அப்படின்னா I don't buy that. இல்ல இது சீலிங் இப்படியே இருக்கும்னு சொல்லல, சீலிங் இன்னும் அச்சீவ் பண்றதுக்கு டைம் ஆகும்னு சொல்றோம். இன்னும் ஒரு வருஷம் அதுதான் நாங்க பண்ணல. Why do you think இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு? What makes you think that? Because like the number of players and their age and profile that we have right now, we have very few of them difference makers. இன்னும் நிறைய பேர் ஒரு சிஎல்ல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ, நீ தான் பென்சிமா பத்தி சொன்ன, நம்ம பென்சிமா லக்காசெட் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. It is நம்ம லக்காசெட் வச்சு தான் நம்ம 4th இருக்கோம், I mean 5th இருக்கோம் இப்போ. லக்காசெட் வந்து 18 hours ஸ்கோர் பண்ணல. Okay, we are still லக்காசெட் இருக்கிறதுனால தான் நம்ம probably 5th இருக்கோம். இப்படி ஆடுனதுக்கு நம்ம இன்னும் ஈஸியா டாப் 4ல கம்ஃபர்ட்டபிளாவே இருந்திருக்கலாம். Yeah, I mean it is what it is. Okay, நான் சொல்றது இந்த squad, நம்ம இந்த squad that we have today, if we had Europe in this season, we would have been in the level of squad wise தான் முன்னாடி இருப்போம். அது கரெக்ட். ஆனா யூரோப் இருந்தா அட்லீஸ்ட் யூரோப்ல இருந்திருந்தா வச்சுக்கோங்க, டெஃபினட்டா ஜனவரியில இந்த மாதிரி 15 பேரோடலாம் ஆர்டர். அது கரெக்ட். So that part I understand, but from what I'm hearing, that it's going to take another 3-4 years for this squad to get to some meaningful place in the Champions League. That I don't buy. நான் சொல்றேன் அட்லீஸ்ட் 2 years ஆகும். First of all, top 4 இல்ல இந்த சீசன் அப்படின்னா it's a massive failure in my eyes. Right now we are no. Like not from where we started, but where we are right now, where we were before the most recent international window, where we were. Top 4 was ours for the taking. Again, if we lose top 4, it's like a Leicester level choke job by us. No, I won't agree to that. இது choke job அதை விட நமக்கு இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் நம்ம ஆட முடியும். இல்ல லெஸ்டர் என்ன வருஷம் 150 மில்லியன் வேஜ் பில்லோட விளையாடிட்டு இருக்காங்க. இல்ல நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா லெஸ்டர் 15 பேரோட ஆடல ஒரு சீசன்ல. பட் அந்த 25 பேர்ல 5 பேர் 6 பேர் தான் I can say will start another team in the Premier League. So which means 50% of the team is what is worthy. That makes a huge difference. Illa man, one second. See, what I'm trying to say is nobody is blaming us. I'm just telling that we should give some time for Adada to basically to get this team and then make sure ipo irukra team vechittu that's a different argument. I don't see, that's what we are trying to say. We are not being pessimistic, we are being realistic. There is a pessimistic pessimistic or realistic or difference. I am very hopeful this team will do well. Exactly. But it needs reinforcements. It is not a failure if you don't make it to top 4. That is, I won't consider that as a failure. See, I was pessimistic at the start of the season. Now I'm not pessimistic. Now at least they have shown what they can do in the limited time they have given to us, right? அதனால வந்து இது என்னன்னா நாங்க ஹோப்ஃபுல்லா இருக்கோம். அதாவது ஒத்துக்குறோம். I am very hopeful this team will do well in the future. But it needs players. நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்ப நீ சொல்றபடி பார்த்தா உனக்கு வந்து எந்த இதுவுமே இல்ல. You feel that we'll finish in top 4. அப்படிதான் சொல்லுவேன். Top 4 is ours for the taking still. Okay. I'm still calling for top 3. What do I know? Okay, let's apna and this is the cue to finish the topic. போன வருஷம் டாப் 2 ல finish பண்ண சொல்ல ஒரு செகண்ட் finish பண்ணுவான். Chelsea பாத்தீங்களா implosion. They still have Arsenal, West Ham, அவங்க implosion நம்ம தான் ஒரு explosion முடிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்க implode ஆனா நமக்கு என்ன? இருக்கிற 15 பேர் வச்சு நம்ம தெனவே நம்மளுக்கு எப்படின்னா ஒரு கேட்டமரான் மாதிரி அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணாம இருக்கிற 4 பலகை வச்சு நம்ம வந்து ஒரு ஓட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து பெரிய இதுவே வச்சிட்டு இருக்கான். அதனால வந்து it's going to be difficult in my eyes too. It's going to be difficult. Form, lack of players.
லிமிடெட் ஸ்குவாட் அதெல்லாம் அதுலதான் வந்து பட் இஃப் வி டு புல் திஸ் ஆஃப் இட் வில் பி அமேசிங். ஆனா அருண் சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு லைட் அந்த எண்ட் ஆஃப் தி டனல் நான் சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னேன் அது வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டா காமிச்சிட்டாங்க ஓகேவா. அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான். ட்ரூ ஐ அக்ரி எஸ். சோ இப்போ நம்ம அது இந்த ஒரு இதை பேசி முடிச்சிட்டோம். லெட்ஸ் கோ டு தி பிரைட்டன் ப்ரீவியூ. இப்போ பிரைட்டன் நம்ம அரவிந்த் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி 7 மேட்ச்ல அவங்க ஜெயிக்கவே இல்லை. 6 மேட்ச் லாஸ்ட். இப்பதான் ஒரு மேட்ச் தான் வந்து டிரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஹோம்லயும் வந்து நம்ம பயப்படுற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல ஆக்சுவலா. பட் அவங்களுக்கும் எக்ஸ்ஜி ரொம்ப ஜாஸ்தி. தேர் ஆல்சோ லைக் சஃபரிங் டியூ டு லேக் ஆஃப் ஃபினிஷிங். கிட்டத்தட்ட நம்மளோட அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா நம்மளும் பிரைட்டனும் பிரதர்ஸ் மாதிரி இருக்கும். எஸ் சான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். Brighton haven't won since January. ஆமாண்டா அதான் சொல்றேன். அவங்க சான்ஸ் கிரியேஷன் பார்த்தோம்னா எக்ஸ்ஜி செம்ம ஹையா இருக்கு. அவங்க கன்வெர்டட் கோல்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சேம் ப்ராப்ளம் தட் we are having. நம்ம மொட்டை லக்காசெட் வச்சு நம்ம என்ன பண்றோமோ அவங்க அந்த பக்கம் யாரை வச்சு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் 270 minutes Brighton haven't scored in the Premier League. டேய் 18 மணி நேரமா கோல் போடாம ஒருத்தர் இருக்கான் 270. நாங்க என்ன ஹவர்ஸ்ல பேசிட்டு இருக்கோம், நீ மினிட்ஸ்ல பேசிட்டு இருக்க. நீ அந்த 11 கியூமுலேட்டிவா பாத்தீங்கன்னா லக்காசெட்டோட பல மடங்கு டிலேல போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து. ஐ டவுட் தட். ஏன்னா வந்து 270 பிளஸ்ல எல்லாருமே செத்து போட்டாலும் லக்காசெட் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுலயே +1 இருக்காது லக்காசெட். சோ இவங்களோட வந்து த்ரெட்னு பார்த்தா பிரைட்டன்ல நம்மளுக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் ஒரு ரெட் கார்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற ஒரு த்ரெட் இருக்கும். அந்த ட்ரோசார்டுங்கிற ஏதாச்சும் சீடி விடுவான். அதை தவிர்த்து அவங்களோட பிளேயர் வைஸ் த்ரெட்னு யாராச்சும் நீங்க பாக்குறீங்களா? பிசுமா ஆடுறானா? யாரு? பிசுமா. ஆமா பிசுமா. He didn't start the last game but I think இல்ல ஸ்குவாட்ல இருந்தானோ. ஸ்குவாட்ல இருந்தான், பெஞ்ச்ல இருந்தான். அந்த மோபே starts every game. ஓகே. வெல்பேக் இருக்கா? வெல்பேக் நம்ம பையன் எதுவும் பண்ண மாட்டான். அவனே தடுக்கி வந்து ஸ்கோர் பண்ணாம அவன் கோல் போற பால அவனே தடுக்கி விட்டு அவன் உள்ளலாம் பண்ணுவான். சோ நம்மளுக்கு அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு. மாப்பைய ஸ்கோர் எல்லாம் பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு மாப்பைய ஸ்கோர் பண்ணி. அவனு அந்த குண்டல் வந்து போனானே அப்ப கூட தான் மாப்பைய ஸ்கோர் பண்ணல. I got your point. Yes. I got your point. Okay, so இப்ப இவங்களை பீட் பண்ணனும்னா லைக் த்ரெட்னு இவங்க சைடுல இருந்து யாருமே பெருசா இல்லல்ல சொல்ற மாதிரி. ரொம்ப நெக்கலா பேசுறோமோ. Trossard is good. Cucurella is good. March is good. ஆமா Cucurella வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து டோமியாசு வந்து இது பண்ணான். அந்த இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப வந்து குக்குராச்சா பயங்கரமா ஆடுனான். கரெக்ட். Lamptey is good. They have like really fast wing backs in Cucurella and Lamptey. So yeah, I think they can make something happen. But again, Robert Sanchez is my key. Sanchez goalkeeper. So yes. Sanchez probably then like இன்னொரு வாட்டி கோல்கீப்பர் சொல்றாரு. நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணறதுல கோல்கீப்பர் எஃபெக்ட்ல வருவான். சான்ஸே கிரியேட் பண்ணாம நம்ம லக்காசெட் மாதிரி பால் எங்கயோ அடிச்சு சம தேவையில்லாம போனா கோல்கீப்பர் யாருமே இருக்க தேவையில்லை. அப்ப கூட நம்ம தோக்கதான் செய்வோம் அந்த மேட்ச்ல. இந்த கேம் ஜெயிக்கிறோம். ரெண்டு மசால் வடை ஒரு டீ சாப்பிட்டு வந்தா கூட லக்காசெட் அடிக்க போறது கிடையாது கோல நோக்கி நட்டி வர வரைக்கும். சோ லக்காசெட் கேக்குறியா? இதெல்லாம் கேக்குறியாடி? எஸ் கேட்டு அவன் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்றானா பாப்போம் லக்காசெட். பட் எஸ் நம்மளோட சைடுல இருந்து பார்த்தோம்னா நம்மளோட சைடுல இருந்து வந்து எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन தான் அவனுக்கு. இப்ப நம்ம வந்து லூனோ திருப்பி லெஃப்ட் பேக்ல ஆட வைக்கணுமா? திஸ் will still start or நம்ம பரவலா இன்டர்நெட்ல பேசுற மாதிரி 3 at the back ஆடுறது, சாக்காவை லெஃப்ட் பேக்ல ஆட வைக்கிறது, இல்ல செட்ரிக் லெஃப்ட் பேக்ல ஆட வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது கொனஸ்டர் வேலைகள், இல்ல ஷாக்காவை ஆட வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா அதெல்லாம் பண்ணோம்னா வந்து 2 இடத்துல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. So already Thomas Partey illa. We need Saka in the midfield. Yes. I'd much rather make Bukayo Saka play left wing back than play Saka as அப்ப நீ Saka left wing back ஆடுறது இல்ல. I will start Tavares. அவங்க சைடுல இருந்து பெருசா வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து இதுல நடக்க போறது இல்ல. நான் Tavares ஸ்டார்ட் பண்ணுவேன். டேய் கொஞ்சமாவது போய் இது பண்றான் சேவ் பண்றான்னு சொல்லிட்டு உன்னோட மானத்தை நீயே காப்பாத்திக்கோ, கொஞ்சமாவது ஒரு எஃபர்ட் போட்டுக்கோ. அதனால வந்து I will start Tavares. ஏன்னா மிடில்ல வந்து உங்களுக்கு ஜாகாவோ இவனும் தேவை, சாம்பியோ தேவை. In front Odegaard. Yes. So அப்ப டெஃபினட்டா வந்து மேபி லைக் நூடோ ஹையா ஆட் விட்டுட்டு செட்ரிக் வந்து லெஃப்ட் சைடுல இது பண்றது, செட்ரிக் ஃப்ரண்ட்ல போக விடாம மேபி லைக் லெஃப்ட் சைடுல அவன ஓடி நீ டிஃபெண்ட்லாம் பண்ண வேண்டாம் ராசா, ஏதாச்சும் பால் வந்துன்னா அங்க இருந்து நீ எடுத்துட்டு போறோம் அது போறோம்னு சொல்லிட்டு அவனை ஹையா ஆட் விட்டுறலாம்னு நினைக்கிறேன். செட்ரிக் இந்த பக்கம் அமைக்கி வச்சுட்டு நீ வேணா நீ செட்ரிக் முன்னாடியே போவாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து ஒரு இல்ல டப்புன்னு வந்து அன்னைக்கு மேட்ச் டே அன்னைக்கு ரைட் பேக்ல வந்து டோமியாசு போட்டு செட்ரிக்க வந்து லெஃப்ட் பேக்ல போட்டு சும்மா விங்ஸ்லயே அட்டாக் பண்ணி அவங்கள தூக்குறோம்.
நான் இப்ப வந்து அடுத்து இப்ப டோமியாஸ் இப்ப கொண்டு வந்தாருன்னா he will also be out for the season definitely. இந்த சவுத்ஹாம்ப்டனுக்கு தான் ட்ரெயினிங்கே வரான் அவன். எனக்கு என்னமோ வந்து சரி விடு, நான் ஏதோ சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங் லைன் அப்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப திருப்பி ராம்ஸ்டேல், டவரஸ், கேப்ரியல், ஒயிட், செட்ரிக், பார்ட்டி, ஷாக்கா, ஓடகா. ஓ பார்ட்டி இல்லையோ, சாம்பி, ஷாக்கா, சாம்பி, ஷாக்கா, ஓடகார்ட், சாக்கா, சாக்கா, லாகாசெட், ஸ்மித்ரோவா இல்ல மார்டினெல்லியா? That's all. அதுக்கப்புறம் பெஞ்ச்ல இருந்து my man Pepe will come and he'll score this game. 3-0 ஜெயிக்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எடிதனடா சொல்லணும் இந்த மைமானன்னு. இந்த இந்த போன கேம் நான் பெப்பே ஸ்கோர் பண்ணனும்னு நினைச்சேன், ஸ்குவாட்லயே இல்ல. சோ அப்ப இது சொல்லுமா ஸ்டார்டிங் லைன் அப்ப இதான் ஸ்டார்டிங் லைன் அப்ப லொகோங்கா இருக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்ல. வாரம் இந்த பேசுறதுக்கு கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு. நான் போன வாரம் சொன்ன மாதிரி இருக்கிற 15 பேரை பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு நம்மள மாத்தி பேசிட்டு இருக்கோம். So yes, this will be the starting lineup. Martinelli will come in for ESR and Sambi will come in for Partey. We expect Tavares to start again and எதுவும் கொனஸ்டா வேலை பண்ண மாட்டாங்க தான் எதிர்பார்க்கிறோம். So that brings us to the last part, game predictions பண்ணுவோம். இந்த கேமுக்கு போன கேமுக்கு வந்து சாணியில கரைச்செடுத்து செருப்பால அடிச்சாங்க, அந்த கோட்டை அழிச்சிருங்க, அந்த கோட்டை அழிக்க வேண்டியதா. இப்ப 3-0 யாருக்குமே கரெக்டா வரல. பிரைட்டன் கேம் என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க ரோகி? நீ என்ன சொல்ற? நீ ஸ்டார்ட் பண்ணு. 3-0 இல்ல 3-0 சொல்லிட்டே இருப்பாங்க வேற. இல்ல நான் வந்து 2-1 நீ கோல் கன்சிட் பண்ணனும்னு எதிர்பார்க்கறியா? ஏதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு வெல்பேக் வில் ஸ்கோர் நினைக்கிறேன், பார்க்கலாம். வெல்பேக் டேய் நம்ம பையனா அதெல்லாம் பண்ண மாட்டான்டா, ஹார்ம்லெஸ் ஃபெலோ. நான் தான் சொல்றேன் இல்ல, வெல்பேக் பண்ண மாட்டான். பிரைட்டன் நான் என்ன சொல்றேன்னா I think it will be a 2-0 win. That's what I predict. 2-0 கொஞ்சம் தைரியமா தனவட்டா predict பண்றேன், பாப்போம். அரவிந்த் நீ என்ன சொன்ன? 3-0 3-0 லாக்கா ஸ்கோர்ஸ், சாக்கா ஸ்கோர்ஸ். இல்ல அவனோட prediction பாரு, எங்க பார்த்தாலும் வந்து லாக்கா ஸ்கோர்ஸ் தான் சொல்லிருப்பான். அவன் ரொம்ப நாளா கதறி நான் ஃபேவரேஜஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். The broken clock is right 2 times a day மாதிரி. இந்த சீசன்ல பல நேரமா வந்து லாக்கா வந்து அந்த கிளாக் தவறாதான் இருக்கு, சரியாவே ஆகல. இன்னும் நீ பெனல்டி கோலுங்கறியா நான் பெனல்டி கோலுங்கறியா? தைரியமா சொல்லு பாக்க. நீ தான் தைரியமானதாச்சே சொல்லு. at this point எனக்கு பெனல்டி கோலா இருந்தா நான் பெனல்டி, லாக்கா கோல் அடிச்சா அடி ஸ்கோர் போட்டு பண்றாரா? ஓகே, சோ இதுதான் எங்களுடைய predictions. All three of us are predicting a win. நானும் அரவிந்தும் வந்து clean sheet வரும்னு சொல்றோம். ஓகே, we said we'll concede a goal somehow. பட் நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ ஓவராலா இதுதான் வந்து எங்களோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ. வி நோ இட்ஸ் லிட்டில் லேட், பட் மென்டலி எல்லாருமே கொஞ்சம் டிமாரலைஸ் ஆனதுனால சீக்கிரமா எங்களால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா மண்டே ரெக்கார்ட் பண்ணலாம்னு கேட்டோம், எவனை கேட்டாலும் யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் இவ்வளவு லேக்கா நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்றோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி மண்டே கேம்ஸுக்கு யூஸ்வலா நடக்குது தான். ஸோ இதுதான் எங்களோட ப்ரிவியூ, ரிவ்யூ, ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் எங்களோட அனாலிசிஸ் அபவுட் த கேம். நீங்க உங்களோட காமெண்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? காமெண்ட்ஸா? எஸ், காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ற டாபிக் இருந்தாலும் போடுங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைக்கர் டார்கெட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சிருக்கோம், பட் அது டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் வர மாட்டேங்குது. டெஃபினட்டா அப்கமிங் எபிசோட்ஸ்ல அது டெஃபினட்டா பண்ணுவோம். அண்ட் அதுக்கு மேல ஒன்ஸ் அகேன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க and keep supporting us. Thank you very much for this. அடுத்த ஒரு பிரைட்டனோட ஒரு அபாரமான வெற்றியோட உங்களை நாங்க மீட் பண்றோம். Until then, it's bye from me, Arun at Vada London. Thank you very much, Arvind and Rogi. Come on, you guys. Thank you, boys. Bye. Oh.